இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் 9,3,1 அப்படின்ற ஒரு ஜிபி சீக்வன்ஸ்ல எய்த் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஜிபி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதுல எய்த் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 9. அடுத்து காமன் ரேஷியோ, இது எப்படி பார்க்கணும், செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஜிபின்னு கொடுத்ததுனால செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/3. ஒரு 3 3 3 9 ஆர் வேல்யூ 1/3. அடுத்து இதுல என்ன கேட்டிருக்காங்க, எட்டாவது உறுப்பு என்ன, எய்த் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னோட வேல்யூ 8 எடுத்துக்க போறோம். எய்த் டேர்ம் கேட்டதுனால என்னோட வேல்யூ 8 எடுத்துக்கிறோம். ஏன் என்ன எடுத்துக்கிறோம்னா, கொஸ்டின்ல எய்த் டேர்ம் கேட்டதுனால நம்ம nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. nth டேர்ம் ஒரு ஜிபியில பர்டிகுலர் டேர்ம் பார்க்கறதுக்கான ஃபார்முலா இதுதான், a ஆர் பவர் n மைனஸ் 1. நம்ம பார்க்க போறது எய்த் டேர்ம். ஸோ என்னோட வேல்யூ 8. ஸோ ஏயோட வேல்யூ 9 போட்டுக்குவோம். ஆர் வேல்யூ என்ன இருக்கு 1/3 n மைனஸ் 1. என்னோட வேல்யூ 8. 8 மைனஸ் 1 என்ன ஆயிரும் 7 மாறிடும். இங்க 9 இருக்கு, 1 பவர் 7 1 தான் வரும். அடுத்து 3 பவர் 7. இங்க என்ன இருக்கு 9 இருக்கா, இந்த 9 நான் 3 ஸ்கொயர் மாத்திக்கிறவா. இங்க என்ன இருக்கு 3 பவர் 7. இங்க 3 2 முறை இருக்கு, இங்க 3 7 முறை இருக்கு. இந்த 2 டைம்ஸ் அதுல கேன்சல் பண்ணிட்டா மீது என்ன இருக்கும் 5 டைம்ஸ் இருக்கும். 1/3 பவர் 5. 3 பவர் 5 என்ன அர்த்தம், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 5 டைம்ஸ். 3 9, 9 இன்ட்டு 3 27, 27 இன்ட்டு 3 81, 81 இன்ட்டு 3 243. இந்த வரிசையினுடைய எட்டாவது உறுப்பு 1/243. சீக்வன்ஸ் 9ல ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த டேர்ம் 3, அதுக்கு அடுத்த டேர்ம் 1, இப்படி போய்கிட்டே இருந்தா இந்த ஜிபி சீக்வன்ஸ்ல எய்த் டேர்ம் என்ன, இந்த எய்த் டேர்ம் என்ன 1/243. ஓகே, தேங்க்யூ.